அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயை அடைகிறார்கள். கேட்டார்கள், இன்றைய நாள் எந்த நாள்? தோழர்கள் சொன்னார்கள், திங்கட்கிழமை. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு, என் நண்பருக்கு விருப்பமான நாள். இந்த நாளில் தான் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். நான் மரணித்து விட்டால் இந்த நாளை கடக்க செய்து விடாதீர்கள். நான் இந்த நாளிலேயே மரணித்து அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த அபூபக்கர் எங்கே? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் கபரில். உமர் எங்கே? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபருக்கு அடுத்து. ஏன்? இவர்கள் அல்லாஹ்விற்காக நேசித்தார்கள். இவர்கள் மரணமடைந்த வயது, இவர்கள் மரணமடைந்த நாளை வரலாற்றிலே படித்து பாருங்கள், ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அல்லாஹ்விற்காக நேசித்தவர்களை அல்லாஹ்விற்காக அல்லாஹ் நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான். இது பெரிய அதிசயம். இதை நாளை மறுமையில் நாம் பார்ப்போம். கவலை கொள்ளாதீர்கள். உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரிவுகள், மரணத்தை நினைத்து அல்லாஹ்விற்காக நேசித்தால் அல்லாஹ் அவர்களை மறுமையில் ஒன்று சேர்ப்பான். அதைவிட அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசியுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான்.